மியூச்சுவல் ஃபண்டில் இன்சூரன்ஸ் கவரே கிடையாது. யூலிப்பில் இன்சூரன்ஸ் கவர், அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சியோட ஃபண்டில் ஒன்று போகிறீங்க, அந்த அதோட லார்ஜ் கேப் சரியாக ஒர்க் பண்ணல, இன்னொரு லார்ஜ் கேப்புக்கு நீ மாறி போயிட்டே இருக்கலாம், 2வது வருஷம் மாறி போயிட்டே இருக்கலாம். யூலிப்பில் அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாற்றிக்க முடியாது. மியூச்சுவல் ஃபண்டில் ஜிஎஸ்டி கிடையாது. யூலிப்பில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், 18% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 2-3 வருஷம் கழிச்சு திருப்பி ஓடி போயிடுவாங்க, நிறுத்தம் கட்டுவாங்க. இங்கே சில பேர் வந்து நீங்கள் கோடியே போக முடியாது, கட்டிகிட்டே இருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அங்கே அப்படி கிடையாது, இல்லை காலேஜ் மாதிரி கட் அடிச்சுட்டு நீங்கள் வெளில போயிடலாம். இப்போ யூலிப் வந்து ஸ்கூல் மாதிரி, மியூச்சுவல் ஃபண்டு காலேஜ் மாதிரி. ஸோ அப்போ ஸ்கூல்னால் உங்களுக்கு டிசிப்ளின் வரும்ல, கண்ட்ரோல் வரும்ல, அதனால யூலிப்பில் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். சேர்ந்து இருக்கிறது தான் அதான் பெனிஃபிட்ஸ், வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்சூரன்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட், டிசிப்ளினாக கொஞ்சம் கட்டலாம். மினிமம் 5 வருஷம் லாக்இன் பீரியட் வச்சிடறாங்க. அப்போ நீங்கள் பிடிக்கலையோ 5 வருஷம் கட்டுறவங்கள. யூலிப் அந்த மாதிரி தான், நீங்களே சரியாக பண்ணலாம். இந்த டியூஷன் வைக்கிற மாதிரி யூலிப். நம்ம டியூஷன்லாம் வேணாம், நான் பிரைட்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு யூலிப் வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க ஜாயின் பண்ணிருக்காரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் மை அசெட் கன்சாலிடேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டருமான சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள். பாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், உங்க நேயருக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்படி சார் இருக்கீங்க? ஆல்வேஸ் ஃபைன். சார், இப்போ வந்து யூலிப் வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட், முதல்ல யூலிப்னா என்ன சார்? யூலிப்ன்றது யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான். அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸில் 2 வகையாக இருக்கும். ஒன்று ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான், ஒன்று யூலிப் பிளான்ஸ். ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ்னால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸு, கம்பெனி டெபாசிட்ஸ் இதில் முதலீடு பண்ணுவாங்க. யூலிப்பில் என்ன பண்ணுவாங்களா, அவங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. கடன் சார்ந்த பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோட 2. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ப்ராடக்ட். ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ப்ராடக்ட். யூலிப்ன்றது இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, எஸ்ஐபி மாதிரி. இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமாம், இன்சூரன்ஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் யூலிப். அதில் ட்ரெடிஷ்னல் பிளான்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இது இன்சூரன்ஸும் இருக்கும். ஆனால் அது வந்து ஒன்லி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், இது பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ் யூலிப். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் யூலிப்க்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? மியூச்சுவல் ஃபண்டில் இன்சூரன்ஸ் கவரே கிடையாது. யூலிப்பில் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும், அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். முதல்ல இன்சூரன்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் கவர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் செவி கூப்பிட்டு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் அது யூலிப்போட ப்ராடக்ட், நீங்கள் அதை பண்ணாதீங்கன்ட்டாங்க. அதனால் வெறும் பிளைன் வெனிலா மியூச்சுவல் ஃபண்ட் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல கொஞ்சம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுக்குற மாதிரி அங்கேயும் கவர் இருக்குது. இப்போ யூடிஐயில் ஒண்டி ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பழைய ப்ராடக்ட். அதனால அது டிஸ்கன்டினியூ பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. யூடிஐ யூலிப் இன்சூரன்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அவங்க ஒண்டி தான் அந்த ப்ராடக்ட் இப்போ ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் டிஃப்ரென்ஸ் 2. இப்போ ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது யூலிப்? இல்லை, யூலிப்புக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டில் போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சியோட ஃபண்டில் ஒன்று போகிறீங்க, அந்த அதோட லார்ஜ் கேப் சரியாக ஒர்க் பண்ணல, இன்னொரு லார்ஜ் கேப்புக்கு நீ மாறி போயிட்டே இருக்கலாம், 2வது வருஷம் மாறி போயிட்டே இருக்கலாம். யூலிப்பில் அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீ மாற்றிக்க முடியாது, ரிட்டர்ன் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா யூலிப் மினிமமாக 5 years லாக்இன் ப்ராடக்ட். மியூச்சுவல் ஃபண்டு லாக்இன் ப்ராடக்டே கிடையாது, ஓப்பன் ஹெண்டட் ஸ்கீம். இது எப்பயுமே லாக்இன் ப்ராடக்ட். அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் தப்பாயிடுச்சுனாலும் நம்மளால சுவிட்ச் பண்ணி ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். யூலிப்பில் அந்த மாதிரி ஸ்பீடாக போகாதனால யூலிப் எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு நோச் கம்மியாக தான் கொடுத்தாகணும் ரிட்டர்ன்ஸ். இப்போ யூலிப் ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்கா சார்? யூலிப்பில் என்ன சொல்கிறாங்க, இப்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. 2,50,000 ஆண்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ப்டட். செக்ஷன் 10(10)(d)ல எக்ஸம்ப்டட். 2,50,000 மேலே ப்ரீமியம் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆர் சம்மர்ஷூட் எவ்வளோ எடுத்துக்கிறார், ஒருத்தர் சம்மர்ஷூட் வந்து 1 கோடி எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட வருஷம் ப்ரீமியம் 11 லட்சம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த பெனிஃபிட் போயிடும். 10 லட்சம் தான் ப்ரீமியம் கட்டுறாரு, அவருக்கு அலோடு. ஸோ அதுதான் அவர் கட்டுற ப்ரீமியமில் சம்மர்ஷூட்டில் 10% மேலே ப்ரீமியம் கட்டிட்டாருன்னா அந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் போயிடும். அதுக்குள்ளே இருந்தால் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. அதனால நார்மலாக இன்னொரு ஆப்ஷனில் 2.5 லட்ச ரூபா ப்ரீமியம் இருக்கலாம், ஆண்டு ப்ரீமியம் கட்டினோன்னா நம்மளுக்கு அந்த செக்ஷன் 10(10)(d)ல முதிர்வு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் நம்மளுக்கு. பட் வேற மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னா நம்மளுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% கட்டணும். அதான் அதோட டாக்ஸேஷன் பொறுத்தவரைக்கும் 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூலிப் பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா சார்? வெறும் இன்வெஸ்ட் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். ஏன்னா இப்போ ஏன் இதில் இருக்குன்னா, நம்ம இன்னும் யூலிப்பில் என்னென்னா இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு சார்ஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ப்ரீமியம்காக இன்சூரன்ஸ் சார்ஜஸ் ஒன்று பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த சார்ஜஸ் போய்டல. இப்போ நான் வந்து
2 லட்ச ரூபாய் ப்ரீமியம் கட்டுறேன் வருஷத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன், 10 டைம்ஸ் எனக்கு ரிஸ்க் கவர் கொடுன்றேன். அப்போ 20 லட்ச ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு ஒரு ப்ரீமியம் டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த ப்ரீமியம் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாதனால அதை ஆட் பண்ணால் யூலிப் ஈஸியாகிடும்ல. வெறும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் நம்மளுக்கு. யூலிப்ல வேறு என்ன சார் ரிஸ்க் இருக்குது? இல்லை ரிஸ்க்குன்னு, அதாவது ரிஸ்க் தான், இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் தான் அங்கே இருக்குது. பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்ம மாட்டிப்போம், அந்த ரிஸ்க் தான் இருக்குது. பட் என்னென்னா இப்போ யூலிப்லனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் சார்ஜஸ் ஒன்று இருக்கா, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. ஒரு 3-4 ஃபண்ட் இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் சார்ஜு, ஆர்டிஏ சார்ஜு, கஸ்டோடியன் சார்ஜு, அது எல்லாமே அது உள்ளே வந்துடும். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி, இது யூலிப்பில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 15 வெரைட்டியான சார்ஜஸ் இருக்குது. ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜு, பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, சரண்டர் வேல்யூ, பாலிசி ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டு, கேரண்டி சார்ஜு, ஜிஎஸ்டி. மியூச்சுவல் ஃபண்டில் ஜிஎஸ்டி கிடையாது. யூலிப்பில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், 18% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அது ஒன்று இருக்குது. மொட்டாலிட்டி சார்ஜஸ் தான் இன்சூரன்ஸ் சார்ஜ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒன்று கலெக்ட் பண்ணுறோம், அது இருக்குது. ஸ்விட்சிங் சார்ஜஸ், ஒரு ஃபண்டு சரியாக பண்ணல, உள்ளுக்குள்ளே லார்ஜ் கேப் ஒன்று இருக்காங்க, லார்ஜில் நீங்கள் மிட் கேப்புக்கு மாற்ற போகிறீங்க, அப்போ அங்கே ஒரு சார்ஜ் கட்டணும். ஆனால் ஸ்விட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? இல்லை, கம்பெனி டு கம்பெனி ஸ்விட்ச் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ இல்லையா அதே கம்பெனிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். யூலிப்பில் அப்படி கிடையாது. ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் ஐசிஐசிஐ போகலாம், ஐசிஐசிலேருந்து ஆதித்யா பிர்லா போகலாம், ஆதித்யா பிர்லேருந்து யூடிஐ போகலாம். ஆனால் இங்கே ஒரு ஆதித்யா பிர்லா உள்ள ஒரு பாலிசி வாங்கிட்டு அது உள்ளே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறது வந்து வெளியில் போக முடியாது. ஸோ அந்த ஸ்விட்சிங் சார்ஜஸ் ஒன்று இருக்குது. ப்ரீமியம் கட்டிட்டு 5 வருஷம் கட்டணும், ப்ரீமியம் 3 வருஷம் கட்டிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. ப்ரீமியம் டிஸ்கண்டினியூஷன் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ், அது ஒன்று போட்டுருவாங்க. அப்புறம் ரீடைரக்ஷன் சார்ஜஸ். அப்படின்னா இப்போ ஒரு நான் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன்ஸே சரியில்லை, அடுத்த வருஷம் எனக்கு ப்ரீமியம் வருது, 2026 நான் ப்ரீமியம் கட்டணும் ஜூலை மாதம். அப்போ நான் சொல்கிறேன், நான் மிட் கேப்பில் எடுத்து எனக்கு போட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது ப்ரீமியமே வேறு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறோம். இந்த வருஷம் ஒரு டைரக்ஷனில் போகிறது, அடுத்த வருஷம் நான் டைரக்ஷன் மாற்றினேன். ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அப்புறம் பாலிசியை சரண்டர் பண்ணால் சரண்டர் சார்ஜஸ் இருக்குது. இது மாதிரி இவ்வளோ கிட்டத்தட்ட 14-15 சார்ஜஸ் வந்து யூலிப்பில் இருக்குது. அதனால் வாங்கணுன்னே கொஞ்சம் தலை சுத்தம், எந்த சார்ஜ் எது போகிறதுன்னு தெரியாது. பட் ஆனால் முதலுக்கு இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸை, இப்போ ப்ரீமியம் வந்து 50,000 1 லட்சம்னா 9% ஃபஸ்ட் இயரில் எடுத்துருவாங்க. நான் 50,000 கட்டினா 9% போய்டும், 4,500 போக பேலன்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதே 1 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் இப்படி வந்து அந்த அலோகேஷன் சார்ஜ் குறைச்சிடுறாங்க. 9%, 8%, 7%, 6%, 4, 5 இப்படி குறைச்சினே வந்துடுறாங்க. ப்ரீமியம் ஜாஸ்தியாக ஜாஸ்தி அலோகேஷன் சார்ஜ் குறைஞ்சிரும். கீழே இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்ம கட்டுற பந்தியில் ஃபஸ்ட்டே ஒரு அமௌண்ட் வெளிலே போயிடும். அப்போ அதோட க்ரோத் நம்மளுக்கு அடி வாங்கும்ல. ஸோ அதனால தான் இது மியூச்சுவல் ஃபண்டு எட்ஜ் ஆகிடுறது நம்மளுக்கு. லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு யூலிப் யூஸ் பண்ணாமா சார்? இல்லை, இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, சில பேருக்கு டிசிப்ளினே இருக்காது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 2-3 வருஷம் கழிச்சு திருப்பி ஓடி போயிடுவாங்க, நிறுத்த கட்டுவாங்க. இங்கே சில பேர் வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கணும், வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், பண்ணலன்னா நம்ம டியூஷனுக்கு ஒரு டீச்சர் அனுப்புகிறோம், அந்த டீச்சர் அடித்து படிக்க வைப்பாங்க. யூலிப் அந்த மாதிரி நீங்கள் கோடியே போக முடியாது, கட்டிகிட்டே இருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அங்கே அப்படி கிடையாது, இல்லை காலேஜ் மாதிரி கட்டடிச்சிட்டு நீங்கள் வெளில போயிடலாம். இப்போ யூலிப் வந்து ஸ்கூல் மாதிரி, மியூச்சுவல் ஃபண்டு காலேஜ் மாதிரி. ஸோ அப்போ ஸ்கூல்னால் உங்களுக்கு டிசிப்ளின் வரும்ல, கண்ட்ரோல் வரும்ல. அதனால யூலிப்பில் கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். இப்போ நான் ரொம்ப லேசி, இல்லை நான் நினச்சது உடனே செய்கிறவன், இந்த மாதிரி ஆளுங்களாம் கொண்டாந்து யூலிப்பில் போட்டிங்கன்னா வழியாகி வந்துடுவான். கொஞ்சம் ரேட்டு 0.5%, 1%, 2% குறையுது. ஆனால் நீங்கள் ஒரு பணத்தை உருவாக்க முடியும்ல. ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தால் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது டிசிப்ளின் இல்லாத ஆளெல்லாம் கொண்டாந்து யூலிப்பில் போட்டலாம். கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்க ஆளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அதாவது எவ்வளோ இயர்ஸ் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் யூலிப்பில்? இல்லை, எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், யூலிப்பாக இருக்கட்டும், இலக்குகள் அடிப்படையில் தான் முதலீடு பண்ணணும். இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணால் என்ன அட்வான்டேஜ், நம்ம மானிட்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம மானிட்டரே பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், டெய்லி மானிட்டர் பண்ணால் ஒரு நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மானிட்டரே பண்ணலன்னா என்ன ஆகும், போய்டும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எல்லாத்துக்கும். அப்போது நான் ஒரு குழந்தையோட எஜுகேஷன், இப்போ குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, குழந்தை 18 வயசில் நான் ஒரு கிராஜுவேஷன் அனுப்ப போகிறேன். கிராஜுவேஷன் எனக்கு பணம் வேணும். அப்போ திடீர்னு, ஏன்னா இன்றைக்கே இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் 30,000 40,000 ஃபீஸ் இருந்தது. இன்றைக்கெல்லாம் ப்ரைவேட் காலேஜில் எல்லாருமே சொல்கிறாங்க 2.5 4 லட்ச ரூபா ஃபீஸ் ஆகிடுச்சு. சில காலேஜில் 5-5.5 லட்சம். இப்போ பிட்ஸு ஹைதராபாத்லாம் போனீங்கன்னா 6 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆகிடும். 5-6 லட்சம். அப்போ 4 வருஷம் படிக்க வச்சாலே 24-25 லட்சம் ஆகிடுது. ஸோ இப்படி ஆகிடுதுல. அப்போ நம்ம குழந்தைக்கு 25 லட்சம் திடீர்னு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, பண்ண முடியாது. அப்போ நான் 25 லட்சத்துக்கு இன்னிலேருந்தே மாதம் ஒரு 1000-2000 அப்படியே சேர்த்து நான் வந்து என்னால் சேர்க்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இலக்குகள் அடிப்படையில் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், யூனிட். இந்த கான்செப்ட் நீங்கள் ஒரே கான்செப்ட் தான். நம்ம குழந்தையோட மேரேஜுக்கோ, எஜுகேஷனுக்கோ, கிராஜுவேஷனுக்கோ, இல்லை அவங்க மேரேஜுக்கோ, நம்மளோட ரிட்டையர்மெண்ட், ஒருத்தரோட ரிட்டையர்மெண்ட் இப்போ நீ 35 வயசு ஆகுது, எப்படி இருந்தாலும் 55 வயசுக்கு போகிறோம் நீங்கள் வேலை இருக்குமான்னு தெரியல. எல்லாருமே ஏன்னு பயமுத்துறான். யாருக்கு எங்கே வேலை போகும்னு தெரியல. இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஒன்று 5-10 வருஷம் கழிச்சு வெறும் ஏஐ தான் பேசுமா, இல்லை மனுஷனும் பேசுவானான்னு தெரியல.
அப்போ என்ன ஆகும், திடீர்னு அவர் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு இலக்குகள் இப்படி வச்சு நீங்கள் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு, மேரேஜுக்கு, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்படி 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அந்தந்த இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணணும். அதாவது யூலிப்பாக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டாலும் ஒரே கான்செப்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இப்போ யூலிப் என்ன சார் பெனிஃபிட்? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான், அதில் இன்சூரன்ஸும் சேர்ந்து இருக்கிறது தான் அதான் பெனிஃபிட்ஸ், வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்சூரன்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட். டிசிப்ளினாக கொஞ்சம் கட்டலாம். மினிமம் 5 வருஷம் லாக்இன் பீரியட் வச்சிடறான். அப்போ நீங்கள் பிடிக்கலையோ 5 வருஷம் கட்டுறவங்கள அதுதான் ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி பெருசாக யூலிப்பில் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஃபார் பெட்டர். ரொம்ப ஃப்ளெக்சிபிள் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜம்ப் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி HDFCலேருந்து ஐசிஐசிலேருந்து மகேந்திராவோ யூடிஐயோ எங்கே வேணால் மாறலாம். குவான்ட் நிறைய பேருக்கு பிடிச்சது குவான்ட்டு எங்கே ஒன்று மாறலாம். ஆனால் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி மட்டும் உள்ளுக்குள்ளேயே மாறலாம். யூலிப்லனா லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப்பு, மல்டி கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அங்கேருந்து அந்த ப்ரீமியம் டிரெக்ஷன் சார்ஜ்னு சொல்கிறாங்களே, அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்டுவோம் மாறக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நான் ஒரு யூலிப் ப்ராடக்ட் வாங்குறேன், நான் ஒரு 100 ரூபா ப்ரீமியம் கட்டுறேன்னா அப்போயே சொல்கிறேன் நான், இதில் 100 ரூபாயில் 25 ரூபா எடுத்து வந்து லார்ஜ் கேப்பில் போடுங்க, 25 ரூபா மிட் கேப்பில் போடுங்க, 25 ரூபா ஸ்மால் கேப்பில் போடுங்க, மீதி 25 ரூபா எடுத்து வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் போடுங்க, இப்படி சொல்லலாம். அப்படி நான் 25 ரூபா லார்ஜ் கேப்பு, 25 ரூபா பாண்டில் போட்டுருங்க, மீதி 25 ரூபா மிட் கேப்பு, மீதி 25 ஸ்மால் கேப். இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்பில்ட்டாக பண்ணலாம், யூலிப்பில் பண்ணலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஆப்ஷன் கிடையாது. மல்டி கேப்பில் அவன் பிரிச்சுக்கிறான். இப்போ தான் மல்டி கேப் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி 2 இயர்ஸ் இருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி. அப்போ தான் அவங்க கொண்டாந்துட்டாங்க. 100 ரூபா கொடுத்தா 25 ரூபா லார்ஜ் கேப், 25 ரூபா மிட் கேப், 25 ரூபா ஸ்மால் கேப், மீதி 25 ரூபா ஃபண்ட் மேனேஜருக்கு இஷ்டம் மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இங்கே யூலிப்பில் நம்ம இஷ்டத்துக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். யூலிப்பில் நம்மளுக்கு அந்த மாதிரி அலோகேஷன் பிட்வீன் அசட்ஸ் அதில் நம்மளால பண்ணிக்க முடியாது. அது கொஞ்சம் யூனிப்பில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு. டிரான்ஸ்பரன்சி எப்படி சார்? மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இதுலேயும் டிரான்ஸ்பரன்சி இருக்கு? இல்லை, டிரான்ஸ்பரன்சி எல்லாமே எனிதிங் கண்ட்ரோல் பை ரெகுலேட்டர்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ். பட் என்னென்ன ப்ராப்ளம் ஆகும், சம்டைம்ஸ் பீப்புள் வில் மிஸ்செல் பாலிசிஸ். அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா ஒரு ப்ரௌச்சர் எடுத்து படிக்கணும். இன்றைக்கி சராசரியாக ஒரு ப்ரௌச்சர் எடுத்திங்கன்னா 27-28 பக்கம் இருக்கும். நம்மளால 27-28 பக்கம்லாம் படிக்க தெரியாது. ஆஃபீஸில் வேலையில் இருப்பான், ஒரு ஆள் பாலிசிக்கிறோன்னா எவ்வளோ பேஜ் கையெழுத்து பண்ணணும், 28 கையெழுத்தா, சரி கொடு அப்படின்னா அப்படியே போட்டுருவோம். நம்மளே அப்படி தான் பண்ணுறோம், வெளியாலும் கிடையாது. நம்மளே நாளைக்கு ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க, கார் லோன் வாங்க போகிறீங்க, ஹோம் லோன் வாங்க போகிறீங்க, 20 பக்கம் கையெழுத்து போடணுமா, 25 பக்கம் யார் படித்து கையெழுத்து போடுறாங்க? இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு 1% பாப்புலேஷன் தான் படிச்சு கையெழுத்து, எல்லாரும் கடகடன்னு கையெழுத்து போடுறோம். அப்படி தான் அதில் இருக்கும் யூலிப்பில். இப்போ ஆன்லைன்ஸ் வந்துருச்சாலும் நீங்கள் ப்ரௌச்சர் படிக்கணும்ல. என்ன ஃபெசிலிட்டி, ரைடர்னா என்ன, ரைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைடர் யூலிப்பில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போது ஒருத்தர் ஒரு பாலிசி எடுக்கிறார், ஒரு 1 கோடிக்கு பாலிசி எடுத்துடுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறார், கிரிட்டிக்கல் மெடிக்கலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு ஒரு 50 lakhs கவரேஜ் கொடுக்குன்றாங்க. அது ரைடர். ரெகுலர் சம்மர்ஷோட நீங்கள் இன்னொரு 50 lakhs ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு தனியாக ப்ரீமியம். நாளைக்கு திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, கிரிட்டிக்கல் இல்னஸ், அவருக்கு கவரேஜ் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் இருக்க பணத்தை கையில் கொடுத்துருவான், 50 லட்சம் கையில் கொடுத்துருவான், நீங்கள் எதனாலும் எடுத்துன்னு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு செலவே 4 லட்சம் தான் ஆயிருக்கு, பேலன்ஸ் 50 லட்சத்தில் 4 லட்சம் செலவு பண்ணால் 46 லட்சம் என் கையில் இருக்கும். இதெல்லாம் யூலிப்பில் அட்வான்டேஜ். ரைடர்னு போட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ். இதெல்லாம் அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த ப்ராடக்ட்டும் மட்டமான ப்ராடக்ட் நம்ம சொல்லவே கூடாது. ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம என்ன மாதிரி மனிதர்கள், நம்ம என்னோடய நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே விருப்பமாக இருக்கோம், அது எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம், என்னுடைய சுபாவம் என்ன, நான் ரொம்ப லேசியாக கொஞ்சம் டைனமிக்காக நம்ம மானிட்டர் பண்ணுற தன்மை இருக்கோம், இதை பார்த்த மாதிரி அந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஏதோ நல்லதுக்கு தானே ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யூலிப்னா மஸ்டம், இன்சூரன்ஸ் மட்டும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற காலையில்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும், அந்த தனி நபருக்கு இன்சூரன்ஸ் மட்டும். ஆனால் இன்சூரன்ஸே மட்டும்னு கிடையாது. அது அவங்களோட இப்போ நான் கார்ஜி கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு குழந்தை நல்லா படிக்கல, டியூஷன் வைக்கிறோம், அந்த குழந்தைக்கு அப்போ செலவு தானே ஆகுது. அப்போ அந்த வேஸ்ட், அந்த எஜுகேஷனே வேஸ்ட் கிடையாது. இல்லை, எஜுகேஷன் இஸ் ஓகே, பட் அந்த குழந்தையால் எடுத்துக்க முடியல, அதனால நம்ம டியூஷன் வச்சு அந்த குழந்தைய அப்கிரேட் பண்ணுறோம். யூலிப் அந்த மாதிரி தான். நீங்களே சரியாக பண்ணலாம். இந்த டியூஷன் வைக்கிற மாதிரி யூலிப். நம்ம டியூஷன்லாம் வேணாம், நான் பிரைட்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போயிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்படி தான் நம்ம பிரித்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சார். யூலிப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி உங்களுக்கு. நன்றி.